காங்கிரஸ் என்பது ஏதோ போலித்தனமாக இல்லாத ஒன்றை சொல்லி அல்லது மக்கள் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக இத்தனை நாள் பேசி வந்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகிறது. குறைந்தபட்சம் இப்போது பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சராவது யதார்த்த நிலை உண்மை நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசியிருக்கிறார் என்பது புரிகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த முல்லைப் பெரியாறு அணை என்பது பலம் வாய்ந்ததா இல்லையா, இத்தனை அளவு கொள்ளளவை தாங்குவதற்கு வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் முடிவு செய்யவில்லை. அந்த துறையில் பயிற்சி பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் முடிவு செய்து அந்த அணை தாங்குகின்ற சக்தி இருக்கிறது என்று அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அதைவிட ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் புத்திசாலிகள் என்பதாக நினைப்பது என்பது அது உண்மை நிலைக்கு புறம்பானது என்பது இப்போது தெளிவாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முதலமைச்சருடைய கருத்தை நான் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். குறிச்சி தேர்தல் என்பது ஒரு வார காலத்திற்கு தள்ளி வைப்பதாக சொன்ன போதே எனக்கு அதிர்ச்சி. இது எந்த வகையில் இது தண்டனை யாருக்கு? பணம் கொடுத்தவனுக்கா, வாக்காளனுக்கா, அல்லது தேர்தலில் பணம் கொடுக்காமல் இருக்கின்ற வேட்பாளனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பிரச்சாரமா என்று அன்றே கேள்வி கேட்டிருக்கிறேன். எனவே திருப்பரங்குன்றமா, அந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை சேர்த்து தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது, நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் என்ன தண்டனை? இவர்கள் தவறு செய்தால் நிரூபிப்பதற்கு நீதிமன்றம் தான் செய்ய வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலமாகும். ஆனால் அடிப்படையில் இந்த கட்சியை சார்ந்தவர் தான் பணம் கொடுத்தார் என்கின்ற குறிப்பு உங்களிடம் இருந்து வழக்கு தொடர்கிறானால் அந்த வேட்பாளருக்கு தகுதி நீக்கம் செய்யாமல் நீங்கள் தேர்தலை ஒத்திவைத்து விட்டால் என்ன பயம் இருக்கும்? குறைந்தபட்சம் இந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்வீர்களானால் இனி வருங்காலத்து தேர்தலில் பணம் கொடுப்பது பற்றி கட்சிகள் சிந்திக்கும், யோசிக்கும். இன்னும் ஒருபடி மேலே போய் பணம் கொடுக்க முயற்சித்த கட்சிகள் அங்கீகாரத்தையே ரத்து செய்யக்கூடாது என்பது போல ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி கேட்டாலே கூட போனா கொத்த சொல்லவில்லை, சீர வேண்டாமா? அதை கூட செய்யாத நிலையில இந்த ஒத்திவைப்பினால் எந்த பலனும் இல்லாமல் போய்விடக்கூடாது, தண்டனை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இல்லாவிட்டால் நீங்கள் வழங்கின தண்டனை மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கின தண்டனையாகத்தான் மாறும்.